ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. ரொம்ப நாகரிகமான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இதுல கரெக்டா மாசி மாசம் 17க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பயிற்சி ஆகிறாரு. யாரு? சுக்கிர பகவான். எங்க? லாபத்துல போய் நிக்கிறாரு. அப்பா, லாபத்துல போயிட்டாருன்னா இது மிகப்பெரிய சுக்கிரன் உச்சமா போறாரு. வருமானம் பொருளாதாரத்துல ரொம்ப இடிபட்டிருப்பீங்க. ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. பண காசு கொடுக்கற வாங்கல ஒரு பிரச்சனை கண்டிப்பா கிளம்பி இருக்கும். நான் இது எல்லாமே சொல்றது ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு யோகம் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ரிஷபத்துக்கு இவ்வளவு யோகம் இருக்கு. சூரிய பகவான் திக்பலமாகிறாரு. உங்க ராசி அதிபதி உச்சத்துல போறாரு. அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ரிஷபராசியை பொறுத்து இதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபதி எங்கேயுமா இருந்தாரு? நேரா 9ஆம் இடத்துல இருந்தாரு. வருமானத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பா கம்மி பண்ணாரான்னு இல்ல மட்டும் கேட்டு பாருங்க. நிறைய செலவு, வெட்டி செலவு உங்களுக்கு நிறைய இருந்துச்சு பாருங்க. சுப செலவு நிறைய இருந்திருக்கும் பாருங்க. சம்பந்தம் இல்லாம காசு பணத்தை அழிச்சு விட்டு உட்காந்துருக்கேன் குடும்பத்துல அப்படிங்கிறப்ப. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11வது ராசியில 5 கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க? கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும். மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் டிவியை பார்க்கணும் கண்டிப்பா வேலை செய்யும். எல்லாருமே பாருங்க, மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன். மகா சிவராத்திரி. எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். 4 கால ஹோம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க. எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும். இது மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மாசி மாசம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் ஸ்தலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க. படைத்தவன் இருக்க ஏன் பயம்? கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எல்லாருமே இதை மறக்க மாட்டீங்க. மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க. மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல வர ஒரு விசேஷம். மற்றபடி பார்த்தா இந்த 12 ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா, 5 கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி அந்த ரிஷபராசி. எப்படி இதுலயுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபராசி கிட்ட இருக்குங்கிறாங்க. எப்படி ஒழுக்கமான குணம் ரிஷபரத்துக்கிட்ட உண்டு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி சொல்லி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. ரொம்ப நாகரிகமான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. இப்படி தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ரிஷபராசிக்கு நிறைய உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன், அதாவது குலதெய்வத்துடைய அருள் வந்து இந்த மாசத்துல அதிகமா இருக்கும். நீ எடுத்து பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் கண்டிப்பா எல்லாரும் இந்த மாசம் போயிடுவாங்க. நிறைய பேர் போவாங்க. குலதெய்வத்துடைய அருள் நம்ம ஆள் மனசு உள்ள ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாசம் இந்த மாசி மாசம். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாமே கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க, நல்லதை மட்டும் அம்மன் அருள்ல யோசிங்க. ஏன்னா இந்த மாசம் எல்லாமே சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்ப்பாரு. அதனாலதான் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குங்கிறாங்க. ஆனா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சூரியன் தான். கால சக்கரத்தின் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அப்ப நேர சுக்கிர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க 5ஆம் இடத்தை. அப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகமாக சூரிய பகவான் பார்க்கிறாங்க. சூரியன் பார்ப்பாரு, சுக்கிரன் பார்ப்பாரு. இன்னும் நல்ல ஒரு பலத்துல எல்லா கிரகம் இருந்து குருவுடைய பார்வையில எல்லா கிரகம் இருக்கிறனாலதான் இந்த மாசம் ஒரு மாசி மாசத்துல ஒரு நல்லது நடக்குங்கிற விஷயத்த நம்மளால சொல்ல முடியுதுன்னா சொல்லவே முடியாது. உங்களுக்கு இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த மாசத்துல மாசி மாசத்துல இருக்கு, அதுக்கான பதிவு இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறேன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் ரிஷபராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கணும். அது இல்லாம எனக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க நல்லா பாருங்க. உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவானா மிதன ராசியில, அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யற இதுல சிம்மத்துல. அடுத்து 10ஆம் இடத்துல பாருங்க சூரியன், செவ்வாய், புதன், ராகு எல்லாமே சேர்ந்து இருக்கு. சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இதுல கரெக்டா மாசி மாசம் 17க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பயிற்சி ஆகிறாரு. யாரு? சுக்கிர பகவான். எங்க?
லாபத்துல போய் நிக்கிறாரு. அப்பா லாபத்துல போயிட்டாருன்னா இது மிகப்பெரிய சுக்கிரன் உச்சமா போறாரு. அப்படியே உச்சத்துல போய் நிக்க போறாரு. குருவுடைய பார்வையில எல்லா கிரகமும் கேந்திர யோகத்துல சூரிய பகவான் பீக் பலத்துல இருக்காரு. நான் இவ்வளவு யோகம் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ரிஷபத்துக்கு இவ்வளவு யோகம் இருக்கு. சூரிய பகவான் திக் பலமாகிறாரு, உங்க ராசி அதிபதி உச்சத்துல போறாரு. அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் உள்ள எடுத்து மூவ் பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாலும் நம்ம பிறந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இப்ப இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணணும். எப்படி இந்த நேரத்தை யூஸ் பண்ணணும். ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாகும் போதுதான் நமக்கு பலம் கிடைக்கும். எப்படி பலம் கிடைக்கும்? ஏன்னா இனி வரக்கூடிய எல்லா காலமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா கிரக அமைப்பு எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பலத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா சனிபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குருவுடைய பார்வையில எல்லா கிரகம் இருக்கு. 5 கிரகத்தை குரு பாக்குறாரு. சூரியனை பாக்குறாரு, செவ்வாயை பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, சுக்கிரனை பாக்குறாரு, ராகபா, எல்லா கிரகத்தையும் பார்த்து அது இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் எல்லா வீடியோ சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசியை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசியை பொறுத்த இதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபதி எங்கேயுமா இருந்தாரு? நேரா 9ஆம் இடத்துல இருந்தாரு. வருமானத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பா கம்மி பண்ணாரான்னு இல்லை மட்டும் கேட்டு பாருங்க. நிறைய செலவு, வெட்டி செலவு உங்களுக்கு நிறைய இருந்துச்சு பாருங்க. சுப செலவு நிறைய இருந்திருக்கும் பாருங்க. சம்பந்தம் இல்லாம காசு பணத்தை அழிச்சு விட்டு உட்காந்துருக்கேன் குடும்பத்துல அப்படிம்பாப்புல. எப்படி சம்பந்தம் இல்லாம குடும்பத்துல காசு பணத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இந்த செலவு எனக்கு எப்படிதான் குடும்பத்துல வந்துச்சுன்னு தெரியலம்பாப்புல. வருமானம் பொருளாதாரத்துல ரொம்ப இடிபட்டு இருப்பீங்க. ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. பணக்காசு கொடுக்கறவாங்கள ஒரு பிரச்சனை கண்டிப்பா கிளம்பி இருக்கும். நான் இது எல்லாமே சொல்றது 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இது எழுதியே வச்சுக்கோங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை உத்தியோகத்துல தடங்கள், ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நடந்திருக்கும். உங்க வாழ்க்கையில இதை எழுதியே வச்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு நடந்திருக்குங்க, கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. நிறைய கெட்டதை பார்த்துட்டேன், நிறைய தடங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறேன். நிறைய பேர் பல்லு வலி இருக்கு, கேட்டு பாருங்க. பல்லு வலி இருந்திருக்கும். பல்லு வலி, உங்களுடைய வயிறு சம்பந்த தொந்தரவுகள், இப்ப லைட்டா மெடிசன் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா ரிஷபராசி தலையை ஆட்டிதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. நல்ல வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காது தெரியுங்களா? வேலைக்குள்ள கிரகமே சொல்றேன் கொஞ்சம் பலவீனமா இருந்தாரு. அது இல்லாம உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், நிறைய பேர் திருமண வாழ்க்கையில ஒரு தடங்களை சந்திச்சிருக்கணும். கண்டிப்பா 100க்கு 100% சந்திச்சிருப்பாங்க. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை நடந்துருக்கு பாருங்க. உடைய அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ, ஏதோ இடம் பூமியில கண்டிப்பா ஒரு கலகம் கண்டிப்பா கிளம்பி இருக்கும். வீடு இடத்துல வண்டி வாகனம் வெட்டியா செலவு பண்ணிருப்பீங்க பாருங்க. வண்டி வாகனம் நிறைய செலவு வந்துச்சு, எனக்கு மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய வந்துச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். இதை கேட்டு பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சா மட்டும் கேட்டா ரிஷபராசி மறுப்பே சொல்ல முடியாது. என் மேல கேஸ் இருக்கு, வண்டி வாகன செலவு இருக்கு, எனக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்லா கிடைக்கல, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பை சந்திச்சேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்கிட்ட கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. சொந்த தொழில் பண்ணலாம் பாக்குறேன், தொழில் பண்ண முடியல, உத்தியோகம் பண்ண முடியல, லாபமே வருமானமே எனக்கு சரியா சேமிக்கல, சேமிப்பே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படியே காசு பணமே எனக்கு சேமிப்பே இல்லறப்பா, எனக்கு வருமானம் நல்லா இருக்கணும், இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிறத மைண்ட் தாட்டுக்கு போனது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரன். இப்ப எல்லாமே யாருடைய ஜாதல குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் பாருங்க. இப்ப செம்ம யோகம், லாபம், வருமானம் பாருங்க. நகை எடுப்பீங்க பாருங்க, எப்படி நகை வாங்குவீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. இதுதான் முதல் பலனே சொல்றேன். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து ராசி அதிபதியை பாக்குறார். அவ்வளவுதான் வேலை முடிச்சு. குருவுடைய வீட்டுல அடுத்த சுக்கிரபகவான் 14ஆம் உச்சமாக போறாரு. இப்ப நகை வாங்கி ஆகணும், பொருள் பணம் வாங்கி ஆகணும். ஏதோ பெருங்கொண்ட பணம் ஏதாச்சும் கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிப்பீங்கல்ல, அந்த பணம் வருவாங்க. இந்த பணம் வந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை முடியும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பணம் இப்ப வரும் பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க, எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்தது யாருன்னா ரிஷபராசி. இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே நெருங்குது பாத்துக்கு. நான் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வெளிநாடுனா கண்டிப்பா போகக்கூடிய யோகம் வருது. வெளிநாட்டா போறீங்க. இப்ப நீ எழுதி வச்சுங்க, வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் வரலன்னா திருப்பி கேளுங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கலாம் விசா பிரச்சனை, அந்த சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். வெளிநாடு உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல வேற இடம் விட்டு இடம் மாற போறீங்க, வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போறீங்க. இது எழுதி வச்சுங்க. நான் சொல்றது மாசம் 17க்கு அப்புறம் அதை நடந்தவன சொல்லுங்க. கண்டிப்பா ஒண்ணு வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும், இல்ல வெளிநாடு போகணும், இல்ல வெளியூர் போகணும், வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கணும். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா 100க்கு 100% நடந்துடும்.
கடனை அடைப்பீங்க. எவ்வளவு வேற தலைமையில கடன் இருந்தாலும் மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல நம்ம நிறைய மருத்துவ செலவு இருந்துச்சு, இனிமே இருக்காது. ஏன்னா குரு பகவானே பாக்குறதுனால உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா சரி பண்ணி கொடுத்துருவார். கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தங்கள், தடங்கள், தாமதம், திருமண வாழ்க்கையில தடைகள் எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பா ரிஷபராசி நம்ம சொல்லலாம். இனிமே திருமண வாழ்க்கையில சந்தோஷமா புடிச்ச பெண்ணை காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாய்க்கிறதுக்கான மூவ் பண்ணிடணும் இப்ப. ஏன்னா மாசி மாசத்துல நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரதான் நிறைய பேர் கல்யாணமே பண்ணுவாங்க. மாசி மாசம் 17க்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு கல்யாணம் முடியும் பாருங்க. வாய்ப்பு இருக்கு, நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, நிறைய எதிரி வெல்லக்கூடிய திறமையை கொடுத்துருவாரு. அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரான யோகம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லெவலுக்கு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ உங்க பக்கம் தேடி வரப்போகுது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அரசாங்க வேலை, குடும்பத்துல யாருக்கும் உங்களுடைய அப்பா வழியா தாத்தா ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலை உங்களுக்கு வரும் பாருங்க. ஏதோ உதவி மூலமாக அரசாங்க வேலைக்கு உள்ள போயிருவீங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை நல்லா இருக்கும், இரும்பு சந்தை நல்லா இருக்கும், நெருப்பு சந்தை வேலை நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்படி பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அப்ப நல்ல ஒரு யோகம் இருக்குது. அப்ப இங்க கெட்டது நிறைய விஷயத்துக்கு சொல்றேன். இந்த மாசி மாசம் மட்டும் நான் கெட்டது ரிஷபராசிக்கு அறவே கிடையாதுங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு பலமா இருப்பதால் கேந்திரத்திலையும் உபஜய லாபஸ்தான உங்க ராசி அதிபதி போறதால் மிக லாபத்தை பார்க்க போறீங்க. ஒண்ணு இல்ல, கமிஷன் வியாபாரம் எத்தனை பேர் போறீங்க நல்லா இருக்கும், மருத்துவத்துறையில இருக்குல்ல அவங்க நல்லா இருக்கும், கட்டிடத்துறையில உள்ளவங்க நல்லா இருக்கும், நெருப்பு சமுதாயம் நல்லா இருக்கும், இரும்பு சமுதாயம் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும், பணம் புழங்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய நல்லா இருக்கும், குடுக்கல் வாங்க பிசினஸ் நல்லா இருக்கும், கடை வச்சிருக்கவங்க எந்த ஒரு கடை ஃபேன்சி ஸ்டோரோ இல்ல நகை கடை எந்த கடை ஒரு வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களாம் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யுகத்தை. மாசி 17க்கு அப்புறம் நிறைய பேருக்கு லாட்ரி சீட்டு அடிக்கிறது யாருக்குன்னா இந்த ரிஷபராசி இருக்கும். மாசி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா வரும் பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஒரு நட்சத்திர பலன் பார்க்கறது அதில் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் சொல்லுங்க? எடுத்தோடனே கார்த்திகை நட்சத்திரம் தான். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தாவே இந்த குணம் பயங்கரமா இருக்கும். இப்படி நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், அறிவான குணமும் நிறைய உண்டு. இனிமே எது வந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் எதுவும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மட்டும்தான் வரும். தோல்வியே கிடையாது. எப்படி தோல்வியே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் சொல்றேன். இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்கணுங்கிற வெறி. ஏன்னா 10ஆம் இடத்து திக்பலமா இருக்காரு சூரிய பகவான். நல்லா பாருங்க, இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தது வாங்க வைக்க போகிறாரு. இப்ப கண்டிப்பா உங்க ஜாதகம் எடுத்து நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இந்த மாசி மாசத்துல சொந்த வீட்டை சூரியன் உங்க ராசி அதிபதி பாக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும். அது உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. அதனால நான் இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது வேலை செய்யும். பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல வருமானம் நல்லா இருக்கும். பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பாசமான குணமும், அன்பான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், நாகரீகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேதான் நல்ல நேரமே வருது பாருங்க. நீங்க மெயினா கலைத்துறையில பெரியாளா இருப்பீங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, உணவு சம்பந்த வேலை, உணவு சமையல்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். உங்கள்ட்ட கலை ஏகப்பட்ட கலை உங்க கையில இருக்குது. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் நல்லா இருக்கும். யார் ரோஹிணில பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், இனிமே கெட்டதே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடத்தை பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கு. மிருகசீரிடத்துல பிறந்தா எதுவுமே பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா குடும்பத்து மேலையும் கணவர் மேலையும் குழந்தை மேலையும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. நீங்க மிருகசீரிடத்துல யாரு பிறந்தாலும் கேட்டு பாருங்க, தன்னுடைய குடும்பத்துடைய உறவினர்களை ரொம்ப அன்பா இருப்பாங்க. குடும்ப துணைவியா யாருக்காங்களோ துணைவா யாருக்கோ அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும், வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றமும், நிறைய பேருக்கு லாபம் வருவாங்க நல்ல ஒரு மாற்றமும், திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றியும், மெயினா அந்த கட்டிட சார்ந்த துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கலை ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டுல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மிருகசீரிடத்தை பிறந்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு யோகம் தேடி வருது. படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழிலில் நல்ல ஒரு ஆர்வத்தை தேடி கொடுக்குறாரு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா கண்டிப்பா தேடி வருது.